தென்காசி சங்கரன் கோவில் திமுக நகர்மன்ற தலைவி பதவி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ஹரிஹரன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ஹரிஹரன், செய்தி குறித்த முழு விவரம். கண்டிப்பாக தனலட்சுமி. சங்கரன்கோவில் நகராட்சி திமுக நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி மீது நகர்மன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பில் திமுக நகர்மன்ற தலைவிக்கு போதிய உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாததால் நகர்மன்ற தலைவியை பதவியானது பறிபோனது. இது ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்கியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியானது 30 வார்டுகளை கொண்ட நகராட்சியாகும். இதில் 9 வார்டு திமுகவும் 12 வார்டு அதிமுகவும், ஒரு காங்கிரஸ், ஒரு எஸ்டிபி உள்ளிட்ட சுயேட்சை கட்சிகள் உறுப்பினர்களாக வெற்றி பெற்றனர். இருந்த போதிலும் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் சுயேட்சை நகர்மன்ற உறுப்பினர்களின் ஆதரவோடு நகர்மன்ற தலைவியாக திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி, நகர்மன்ற துணைத் தலைவராக அதிமுகவை சேர்ந்த கண்ணனும் வெற்றி பெற்றனர். இந்த நிலையில் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் முறையாக செய்து தரப்படவில்லை என கூறி நகர்மன்ற உறுப்பினர்கள் 24 பேர் நகர்மன்ற துணைத் தலைவர் கண்ணன் தலைமையில் கடந்த மாதம் 2ஆம் தேதி நகராட்சி ஆணையரிடம் நகர்மன்ற தலைவி மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என மனு அளித்தனர். இதனை பரிசீலனை செய்த நகராட்சி ஆணையர் நாகராஜ் நகர்மன்ற தலைவி மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு இன்று நடத்தப்படும் என அறிவித்ததை தொடர்ந்து வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதனையடுத்து வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட 29 நகர்மன்ற உறுப்பினர்களில் 28 பேர் நகர்மன்ற உறுப்பினர்கள் உமா மகேஸ்வரிக்கு எதிராக வாக்களித்ததால் திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரியின் பதவியானது பறிபோனது. ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு நகர்மன்ற தலைவி மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது நகர்மன்ற தலைவி வெற்றி பெற்று தொடர்ந்து வந்த நிலையில் தற்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு போதிய உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்காததால் நகர்மன்ற தலைவியின் பதவி பறிபோனது என்பது குறிப்பிடத்தக்கது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன்.